விஜய் சாரோட ட்ரூ பொட்டன்ஷியல்ங்கிறது பெரிய விஷயம். நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் அவரோட பவர்ஃபுல் பவரை காமிச்சிட்டாரு. எதை அவரால் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை பண்ணி காமிக்கிறது தான் விஜய் சார். உருவத்தோற்றமாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எதில் நீங்கள் ட்ரோல் பண்ணீங்களோ அந்த ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிறது தான். விஜய் சார் வந்து லிட்டரலி மறுபடியும் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வந்தவர் தான். அவர் மீது குறை சொல்லலாம், கருத்து வைக்கலாம், வாதம் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க, யார் நம்ம சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அவளோட ஃபாலோவர், ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர் என்னன்னா நம்மளை விட மாட்டாங்க. யாருக்கும் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. அது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யாருமே எந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு போயிருவீங்க. ஸோ அவரோட மோடே அதுதான் இருக்குது. அதை நோக்கி அவர் நகர்றாருங்கிறப்ப அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா வீரமான வசனங்கள் எல்லாம், பிரஸ் மீட் எல்லாமே வந்து சினிமா மட்டும் தான் அவர் பண்ணுவார். ரியலாக இருந்தால் பயந்து திரும்ப சினிமாக்கே போயிடுவார். ஃபெய்த்துங்கிற விஷயமே அவரே உணரல தான் நான் சொல்லுவேன். அதை அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். கரூர் சம்பவம் நம்ம எல்லாரும் பேசின ஒரு விஷயம். எப்பதான் போய் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரை பார்ப்பாங்க அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் பனையூர் வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மை, அவர் பனையூர் தான் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு இருந்தா இதுக்கு மேல டிவிக்கு மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு 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 பின்பமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் மக்களுக்கு டிவிக்கு மீதான ஹோப் குறைஞ்சிட்டே வருது. அவர் கூப்பிட்டு வந்துட்டார், நீங்க சொன்ன மாதிரி பனையூர் கூப்பிடுறாங்க அப்படின்னா அது உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஆகும். அரசியல் கட்சிகளுக்கு அது இன்னும் பேசுறது பயங்கர ஃபேவரா இருக்கும். ஏன்னா மற்ற நாட்கள்ல கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு, பேசுறாரு அப்படிங்கிறதே ஒரு விமர்சனமா மாறிச்சு. இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு. அப்ப அதுவும் கிட்டத்தட்ட 41 உயிர் இழப்பாயிருக்கப்ப அப்பவும் இவர் இதுதான் பண்றாரு அப்படின்னா இவர் வீட்டு விட்டு வெளில வர மாட்டாரு. ஏசி ரூம்ல இருப்பாரு, முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. இழப்பு நடந்தா கூட. ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்தா கூட அதுக்கான ப்ராசஸ் பண்ணா கூட இப்படிதான் அவங்க ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் ஆயிரும். மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். ஒரு துக்க வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன், நான் எங்க இருக்கணும் அங்கதான் கூப்பிட்டு எல்லாரையும் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு விஜய் அவர்கள். அப்படின்னா அவர் எந்த மாதிரியான அரசியல் நோக்கத்தோட போயிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்கு சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 லட்சம் வந்துட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பணம் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக மக்கள் அவரை தேடி அவர் இருக்க இடத்துக்கு தான் வரணும், எது சொன்னாலும் கேட்பாங்கன்ற ஒரு மனநிலைக்கு போயிடாருல. இது எப்படிப்பட்ட அரசியல் நினைக்கிறீங்க சார்? என்ன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க, எது பாலிடிக்ஸ், யார் நமக்கு சப்போர்ட் பண்றா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அவளோட ஃபாலோவர், ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர் என்னன்னா நம்ம விட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கேஸ் நடந்தாலும் நமக்கு எதிரான கருத்துக்களை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஈவன் முரண்பாடுகள் இருந்தால் கூட, ஏன்னா இப்போ டிவிக்கில் இந்த சம்பவம் சார் வந்து பேசாமல் இருந்தார் ஒரு வாரம் 10 நாட்கள். அப்போவுமே அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவங்களை ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. ஆனால் அதை பெருசாக அவங்க ஷேர் பண்ணிக்கல, அமைதியாக இருக்காங்க. ஈவன் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம், இந்த 20 lakhs ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷேர் பண்றப்ப கூட அவங்க அதுக்கு மறு பேச்சு பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா தப்பா தான் இருக்கு, இப்படி பேசக்கூடாது, என்ன இழப்பு தானே அப்படின்னு கூட அவங்க பேச மாட்டாங்க. நான் சொல்ற டிவிக்கோட ஃபாலோவர்ஸ். ஸோ இவங்களை நம்ம சஸ்டைன் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படிங்கிற மீட்டர் தான் அவர் இருக்காரு. என்னால் அங்கே போக முடியல, அது கஷ்டம் தான், அது விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஸ்டில் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, நான் அவங்களை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போதுங்கிற மோட்ல தான் சார் இருக்கு. சரி, ஏன் அவங்கள போய் பார்க்கல, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டப்போ கரூர் போலீஸ் வந்துட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க கரூர் எஸ்பி கிட்ட பெர்மிஷனே வாங்கலன்றப்போ எப்படி பெர்மிஷன் கொடுக்க முடியும்ன்ற கேள்வி இங்க பொதுவா இருக்கு சார். உங்களோட கருத்து? கண்டிப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கு, இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒதுக்கி அவர் வராரு போறாரு, இங்க இந்த மாதிரி ரோடு கிளியர் பண்றது, அவர் வர ஏரியாவில் மறுபடியும் க்ரௌட் சேராம பாத்துக்கிறது, அது கவர்மெண்ட்டுக்கு இப்ப வேலை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் அவங்க சீக்கிரட்டா ஒரு மீட்டிங், இப்படி எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண வழி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இவங்க சொல்ற மாதிரி நான் இந்த நேரத்துக்கு இங்கே வருவேன், இதுக்கான நான் இந்த வழியில் போகிறப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க. கவர்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது இதோட. கண்டிப்பா சார். சார், எக்கச்சக்கமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கட்சி லீட் பண்றாங்க அப்படின்னா தலைவர்களோட பேச்சு கருத்து தான் முன்னாடி இருக்கும் தொண்டர்கள்லாம் ஃபாலோ பண்றதுக்கு. ஆனா டிவிக்கேல அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சு அவங்க தொண்டர்களுக்கு சொல்றாரா அப்படின்ட்டு கேட்டா அதுவுமே இங்க குவெஸ்சன் மார்க் தான். சோ இந்த மாதிரி எல்லாமே கேட்டு ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்றப்போ என்ன ஆயிடுதுன்னா, பொதுவா குரூப்ல டூப்பு மாதிரி தான் டிவிக்கே இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்து வந்துருது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் குரூப்ல டூப்புன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க குரூப்ல இல்ல, அவங்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் வரல, கைடன்ஸுக்கு யாராவது வச்சுக்குவாங்களா அப்படின்னா கூட்டணி சேர்ந்தா நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தாங்க, பேசிக் சென்ஸ் இருந்தா கூட இவ்வளவு இழப்பு நடந்திருக்காரு. ஸோ அடிப்படை நாலேஜே இல்லை. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஈவன் மக்களா நம்ம பிரதர்ஸ் பண்ணீங்களா இருக்கீங்க, போஸ்ட் போறீங்க, ஒரு கருத்து சொல்றீங்கன்னா கூட உங்களை திட்டுவாங்க. தப்புன்னு சொல்றோம், உயிரிழப்பு தான் நம்ம தப்புன்னு சொல்றோம், அதுக்குமே நம்மளை திட்டுறாங்க. ஸோ அந்த மூலம் தான் இந்த பசங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம சொல்றோம்ல, லிஸ்ட் வைக்கிறோம்ல, இவங்க கூடலாம் இவர் சார் வச்சு பேச முடியலையே அப்படின்னு சொல்றோம்ல, அது கூட அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
எங்களுக்கு சார் இருக்காரு, அவருக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அந்த மீட்டர் தான் அவங்க. கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து தொண்டர்கள்லாம், விஜய் அவர்களோட தொண்டர்கள்லாம் வந்துட்டு தப்ப வந்து ஏத்துக்கவே மாட்றாங்க, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு டிவிக்கு தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் அவர்கள் பண்றது தப்புன்னு அவங்களுக்கு ஆப்போசிட்ல கொஸ்டின் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ தொண்டர்களே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா கொஸ்டின் பண்றப்போ இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியலையா, ஏன் ஸ்டக் அவுட் ஆயிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்துட்டு இருக்கு சார். ஏன், எதனால அப்படியே இருக்காரு அவரு? எஸ், என்ன விஷயம் அவருக்கு யாருக்கும் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நான் ஆரம்பிச்சேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நான் பண்ணேன், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் நினைச்சு நான் வந்தேன். சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ இந்த போஸ்ட்டுக்கு ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்க நீங்க போயிட்டு யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. அது சினிமாவா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள் நீங்க சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், யாருமே எந்த கொஸ்டினும் உங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, நீங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு போயிருவீங்க. ஸோ அவரோட மோடே அதுதான் இருக்கு. அதை நோக்கி அவர் நகர்றாருங்கிறப்ப அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா சார். இந்த கேஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தப்போ எல்லாம் சிபிஐக்கு மாத்திரணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் அதை ஸ்வீட் கொடுத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க டிவிகே சைட்ல. ஆனா இப்போ சிபிஐ எஃப்ஐஆர்ல வந்துட்டு 4 பேர் அவங்களோட மெயினா இருக்கிறவங்களே, புஷி ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், நிர்மல் அவர்களா இருக்கட்டும், இல்ல ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அக்யூஸ்டா வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி இப்ப இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் நீதி வெல்லுன்னு சார் போட்டிருந்தாரு. அதான் நீதி வென்றுச்சு. அதான் விஷயம். ஏன்னா நாங்க தப்பு நடக்குதுங்கிறப்ப அதுக்கு சாலிடான ரிசர்ச் பண்ண போறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னா அதுக்கு நீங்க ரெடியா தானே இருந்தீங்க, அதுதான் நீங்க முறையிட்டீங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப நீங்க அதுக்கு எதிராக தான் நிக்கணும். மீன்ஸ் அதை ஏத்துக்கிட்டு நிக்கணுங்கிற அந்த ப்ராசஸ் நீங்க ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சு தான் அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. அஃபிஷியலி இது வந்துருச்சு, இவங்கெல்லாம் ரீசன் சொல்லி அதுக்கான ரீசன்ஸ்க்கான என்ன சொல்றது, இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்குது, ப்ரூஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எதனால A1 A2 A3 A4 விஷயங்கள் கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. இப்பவும் நீங்க அந்த தலைமுறையான ப்ராசஸ்க்குள்ள அவங்க போக மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒன்ஸ் போனதுக்கே அவங்க ஃபுல்லா ட்ரோல் ஆயிட்டாங்க. இனி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அதை எந்த மோட்ல ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத அந்த கட்சியோட வேல்யூ, அந்த பர்சன்ஸோட வேல்யூ காட்ட போது ஸ்டில் அதுவுமே ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்களா தான் அக்யூஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கிளியரா வச்சுட்டாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாரோட கருத்து என்னவா இருக்குன்னா, பேக் டு நார்மல் போற மாதிரி எல்லாரும் திரும்பவும் தலைமறைவு ஆயிடுவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சரியான பதிலோ இல்ல சரியான தீர்வோ கிடைக்காது அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த விஷயத்துக்கு சரியான தீர்வு கிடைக்குமா, நம்பலாமா? உறுதியா கிடைக்கும். நான் நம்புறேன், அதை முழுசா நம்புறேன். ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா சிபிஐ உள்ள வருதுங்கிறப்ப என்ன பண்ண போறாங்க, அது தமிழக அரசியல் எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்டை உண்டாக்கும் மற்ற கட்சிகளுக்கு இடையிலங்கிறது, அது கூட்டணி தேவைகள் நிறைய இருக்குல்ல. ஸோ இப்போ அந்த இம்பாக்ட் என்ன, அவங்க ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத பார்க்கறதுக்கு மொத்த இந்திய மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி தலைமறைவு ப்ராசஸ் பண்ண முடியாதவங்க பண்ணாங்கன்னா இன்னும் ஃபன் ஆயிரும், வெரைட்டி பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி, ஹரிசர் படத்தில் காமிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆயிரும். ஆல்ரெடி புதுசார் வந்து என்னதான் பெயின்ல இருந்தாலும் பொறுப்புகள் இருந்தாலும் அவரோட வழிகள் கஷ்டங்கள் வந்து எல்லாருமே வந்து ஃபன்னா தான் பார்க்குறாங்க. இவன் டிவிக்கில் இருக்கணும் ஃபன்னா தான் பார்க்குறாங்க. அது பேர் ரீசன் என்னன்னு தெரியல. அதையும் தாண்டி அவரோட உருவ தோற்றம், அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே முழுக்க ட்ரோல் கண்டா தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ இவர் தலைமறைவு ப்ராசஸ்க்குள்ள இப்போ போறாரு, இனிஷியேட் பண்றாருன்னா சரியான ஃபன்னா மாறிடுவாங்க. கண்டிப்பா இப்ப எலெக்ஷனுக்கு வந்துட்டு சில மாதங்கள் தான் இருக்குன்றப்போ இவங்களும் வின் பண்ணணும், அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் போட்டிடுறாங்கன்னா கண்டிப்பா திரும்ப போய் மக்களை சந்திக்கிற விஷயங்கள் நடக்கும். சுற்றுப்பயணம் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த தலைமறைவு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி பனையூர் கூட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. சோ டிவிகே அப்படின்றது இந்த எலெக்ஷன்ல எப்படி பிரதிபலிக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும். அவங்களுக்கான இந்த பிம்பம் மாறி ஓகே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, கைடன்ஸ் இல்லை, அதனால இப்படி நடந்து போச்சு. ஒரு சப்போர்ட் கிடைச்சு அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான சப்போர்ட் கிடைக்குது, பொலிட்டிக்கல் கைடன்ஸ் கிடைக்குதுன்னா அவங்க ப்ராப்பராக இயங்கக்கூடிய கூட்டம் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். அது இல்லாமல் நான் சோலாவாக தான் நிற்க போறேன், இல்லை சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தாங்க அப்படின்னா டோட்டலாக காலியாயிருவாங்க. நான் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்னா, விஜய் சாரோட ட்ரூ பொட்டன்ஷியல்ங்கிறது பெரிய விஷயம், நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சினிமாவில் அவரோட பவரை காமிச்சிட்டாரு, ஜோஷ் காமிச்சிட்டாரு. அதே சமயம் பொலிட்டிக்கல்ல அவரோட ஜோஷ் இன்னும் நமக்கு வெளிப்படலை. ஈவன் அவர் மேல இருக்க அந்த நம்பிக்கை, ஃபெய்த்ங்கிற விஷயமே அவரே உணரல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்குள்ள வராரு, டீம் மெம்பர்ஸ் நம்பி வராரு, சப்போர்ட் கிடைக்குது, அதே சமயம் கண்ட்ரோல் இல்லாம போகுது அந்த சப்போர்ட்டை, அதை அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. அதே சமயம் ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ் ப்ராப்பரா கிடைக்குதுங்கிறப்ப அவரோட வேல்யூ, ட்ரூ வேல்யூ என்னங்கிறது அவரால் ஃபீல் பண்ண முடியுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களோட அப்பா வந்துட்டு இதெல்லாம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் படம் நடிக்கவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது உண்மைதானா சார்? வாய்ப்பு இருக்கா திரும்ப அவர் இந்த மாதிரியான எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் விட்டுட்டு திரும்ப படம் நடிக்க போவாரா? விஜய் சார் கண்டிப்பா படம் நடிப்பாருங்க, நடிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவரை பிடிக்கும், கண்டிப்பா அவர் படம் நடிக்கும். தெரியல, அவர் பார்க்குற ரொம்ப பிடிக்கும். எனக்கே பிடிக்குது அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஜாம்பிஸ்க்கு எவ்வளவு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் அவங்க வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ சார் எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி அவர் சொல்லி இதை பண்ணலாம்னு சொல்லி சார் எடுத்துக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அது உண்மை தகவலா இருக்குங்கிற பட்சத்துல அந்த கைடன்ஸ் அவர் எடுத்துக்க மாட்டார். அது இந்த நேரத்தில் பண்ணா ரொம்ப தப்பாயிரும்.
ஏன்னா வீரமான வசனங்கள் எல்லாம் பிரஸ் மீட் எல்லாமே வந்து கேமராவில் மட்டும்தான் மீன் சினிமாவில் மட்டும் தான் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ரியலாக இருந்தால் பயந்து திரும்ப சினிமாக்கே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதையும் தாண்டி இப்போ நம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்கோம், இல்லை ட்ரோல் கண்டென்ட்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் டிவிக்கு பற்றி. ஆனால் இதோட ஹெட் யாருன்னா விஜய் சார் தான். அவரோட சிந்தனை, அவர் எடுத்த முடிவு தான் அவர் அரசியல் வர வச்சிருக்கு, இவ்வளோ பேரை ஃபாலோ பண்ண வச்சிருக்கு. அவங்க நேரம் காலம்லாம் விட்டு ஃபாலோவர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவர் ஜெயிக்கணும் போராடிட்டு இருக்காங்க. இந்த சைடு இருந்தாலும் நீங்கள் சினிமா பீப்புள் சைடு கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து லிட்டரலி முறையில் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வந்தவர் தான். அப்போ அங்கேருந்து அடுத்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு இவர்னா சினிமாவில் இருக்க பீப்புளெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் எப்படி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, தாங்கிடுவாரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்துலேருந்து திரும்பி சினிமாவுக்கு அவர் போறாருன்னா டோட்டலாக சார் வந்து உங்களுக்கு புரியுதுல, அந்த வேல்யூ அவர் குறைஞ்சிரும். அவர் அப்படி ஒரு பர்சன் கிடையாது. எதை அவரால் பண்ண முடியுது நம்ம பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோமோ அதை பண்ணி காமிக்கிட்டு தான் விஜய் சார். த்ரூஅவுட் அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிருப்பாரு. அவர் உருவ தோற்றமா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், எதுல நீங்க ட்ரோல் பண்ணீங்களோ அந்த ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிறதான் ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. ஸோ அப்போ அரசியல்லையும் நான் போவேன்னு சொல்லி அந்த சர்க்கிள்குள்ள, ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள, சினிமா சர்க்கிள்குள்ள அவர் ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்றாரு. இதை தாண்டி என்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க படங்கள் மட்டும் நடிங்க, அதை தாண்டி என்னால் அரசியலுக்குள்ளேயும் வர முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது நிரூபிக்க தான் வந்திருக்காரு. ஸோ அப்போ ஒர்க் அவுட் ஆகாம திரும்பி சினிமாவுக்கு போறாருன்னா அது அந்த சைடு உள்ள விஷயத்தையும் அவர் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டார். ஆனால் குறிப்பா கண்டிப்பா நல்ல படங்கள் பண்ணுவார். சரி, இங்க புரியாத விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது என்னன்னா, நான் அரசியலுக்குள்ள முழுக்க வந்துட்டேன்னா நான் படங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன், போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்ப அவருக்கு படங்கள் நடிக்கிற வாய்ப்புகள் வருது, அதுல வந்துட்டு பிஸியா இருக்காரா அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை பாக்குறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அரசியல் சார்ந்து அவர் கொஞ்சம் தள்ளி இருக்காரு, அவர் எதுவுமே இன்வால்மெண்டோட பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா அவர் படம் வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் முழுக்க அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கண்டினியூஸா வர விமர்சனங்கள், ட்ரோல் எல்லாமே வந்துட்டு அவர் ஏன் ஒரு அரசியல் தலைவரா வந்துட்டு பிஹேவ் பண்ணவே மாட்டாரு, எப்பயுமே ஒரு சினிமால இருக்க ஸ்டாராவே இருக்காரு அப்படின்றதுதான். எப்போதான் அவர் அந்த சினி ஸ்டார் அப்படின்ற ஒரு கோட்டையை உடைச்சிட்டு தானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பாப்பாரு, பேசுவாரு சார்? எஸ், எனக்கே நான் அவரை ஃபாலோ பண்ணபடி அவருக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம என்ன அப்படிங்கிறது, நம்ம எப்படி மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுங்கிற குழப்பம் அவருக்கு இருக்கு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம இப்படி பேசினா மக்கள்கிட்ட இப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும். ஆக்சுவலா அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஆனா மக்களுக்கும் சரி, அவர் மீது குறை சொல்லலாம், கருத்து வைக்கலாம், விவாதம் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு விஷயம் துண்டா தெரியுது. இவர் ஸ்க்ரீன்ல என்ன பண்றாரோ அதை தான் இயல்பு வாழ்க்கையில பண்றாரு அப்படிங்கிறது. அது அவருக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். ஏன்னா குறிப்பா முதல் மாநாடுல முழுக்க அந்த ஹீரோ மோட்டை தான் அவர் பேசினாப்ல. அதை தாண்டி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணாரு. இந்த மாதிரி கத்தியெல்லாம் பேச தேவையில்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பேச தேவையில்ல, சொல்ல அந்த விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிச்சுனா தெரியும், அதுக்கு அடுத்தடுத்த மாநாட்டில் அவர் பேசுறப்ப சத்தம் போட்டு தான் பேசினார். இப்போ பீப்புளை மீட் பண்ண போனார்ல, அங்கேயும் மைக் எடுத்து சத்தம் போட்டு தான் பேசினார். ஏன்னா அரசியலாம் சத்தம் போட்டு பேசி தான் ஆகணும். ஆனால் ஸ்டார்டிங் அவர் என்ன சொன்னார், இப்பெல்லாம் பேச தேவை, நம்ம அரசியலே வேற அப்படின்னாரு. ஸோ அந்த குழப்பம் அவருக்குள்ள பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வெளிலையும் தெரியுது, இது மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத கூட இருக்க நபர்கள் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த சிக்கலால தான் நம்ம சாரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை அவர் தான் கடந்து வரணும், வந்துருவார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.